இங்கே தான் சூட்சமம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எனர்ஜியை நான் கூட்டணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருன்னு சொல்கிறோம். சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற அன்றைக்கி எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா, டயர்டாகிறீங்களா? நல்லா கவனிங்க. சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியாக இருந்தால் எனர்ஜி கூட இருக்கும். ஸோ எனர்ஜி கூட இருக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். பாயிண்ட்டு. இப்போ உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியாக இருந்தால் எனர்ஜி கூட இருக்கும். ஒரு சின்ன குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை வயசானவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா சின்ன குழந்தைங்க தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜியில் இருப்பாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பான். வயசானவங்க பார்த்தீங்கன்னா உடம்புல பாடியில் எனர்ஜியே இருக்காது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது தான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கூடும். தப்பான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி குறையும். தண்ணி அடிக்காத, ரொம்ப தண்ணி அடிச்சின்னா உனக்கு உடம்பு கெடுதல்பாங்க. தண்ணி அடிச்சின்னா எனர்ஜி போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தண்ணி அடிக்கலைன்னா எனர்ஜி வரும். கோவப்படக்கூடாது, நீ அன்பாரு, நீ எல்லாரையும் நேசிக்கணும், போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, யாரையும் கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. எனக்குள்ள கோபம் வந்தால் எனர்ஜி கூடுமா, எனர்ஜி குறையுமா? எனர்ஜி குறையும். எனக்குள்ள அன்பு இருந்தால் எனர்ஜி குறையுமா, எனர்ஜி கூடுமா? எனர்ஜி கூடும். என்ன உங்களுக்கு ஃபிலாசபி கொடுத்துருந்தாலும் இந்த உலகத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். எவ்ரிதிங் இஃப் யூ ரிலேட் டு எனர்ஜி வில் கோ டு ஹை. ஸோ த ரியல் சீக்ரெட் என்னன்னா, என்னுடைய சக்தியை நான் மேலே கொண்டு போகணும். இதுதாங்க கேம் ஆஃப் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சக்தியை எவன் மேலே கொண்டு போகிறானோ இவன் தாங்க வெல்த்தி பர்சன், இவன் தாங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இவன் தாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான். இந்த சக்தியை யாரெல்லாம் உடம்புக்குள்ளே வச்சுருந்தாங்களோ கடைசி வரைக்கும் இது சக்தி இருந்துக்கிட்டே இருக்குன்னா அவன் தான் 100 வருஷம் இல்லை 200 வருஷம் வாழ முடியும். 300 வருஷம் சித்தர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் சக்தியை தான் சேமித்தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதை சேமிக்கிறதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அதை சேமிக்கிறதுக்கு உண்டான பழக்க வழக்கம், அதை சேமிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள், இதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. பண்ணும்போது ஜெயிச்சிருவீங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன். இது யாருக்கும் தெரியாது. நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ். இதை பேஸ் பண்ணி தான் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி கூடும், நெகட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி குறையும். எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ஒரு மனுஷனுக்குன்னா, இதை நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கு புரியும். க்ரக்ஸே இங்கே தான் இருக்குது.